மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். இன்றைய மன்னாவின் தலைப்பு, தம்மை தேடுவோரை கைவிடாத தேவன். ஆம், என்னை கேட்கிற அன்பான தேவச்சனமே, தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவர் நம்மை சேர்த்துக் கொள்ளுகிற கைவிடாத தேவனாக நம்முடைய தேவன் இருக்கிறார். சங்கீதம் 27ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது, தகப்பனும் தாயும் கைவிட்டார், உற்றார் உறவினர் கைவிட்டார், பிள்ளைகள் கைவிட்டாலும், கணவன் கைவிட்டாலும், மனைவி கைவிட்டாலும், உலகத்து உறவுகள் கைவிட்டாலும், மறந்தால் நம்மை ஒருபோது கைவிடாத தேவனாக நம்முடைய தேவன் இருக்கிறார். அவர் கைவிடவே மாட்டார். புலம்பல் 3ஆம் அதிகாரத்திலே 31ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் என்றைக்குமே கைவிட மாட்டார். என்றைக்கும். சில காலம் மாத்திரம்தான் அவர் அப்படி இருப்பார். பல காலம் நம்மை கைவிட்டு விடுவார் என்றல்ல, எப்போதுமே என்றைக்கும் அவர் நம்மை கைவிடாமல் காத்து நடத்துகிற தேவனாயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 54ஆம் அதிகாரத்திலே 7, 8 வார்த்தைகள் சொல்லுகிறது, இமைப்பொழுது அவர் நம்மை கைவிட்டார். அவர் தம்முடைய உருக்கமான இரக்கத்து நிமித்தமாக நம்மை சேர்த்துக் கொள்ளுகிறார். அற்ப காலம் கொண்ட கோபத்து நிமித்தம் இமைப்பொழுது தன்னுடைய முகத்தை நமக்கு மறைத்தாலும் நித்திய கிருபையுடன் நமக்கு இறங்குகிற, நம்மை சேர்த்துக் கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். எப்போது இமைப்பொழுது நம்மை கைவிடுகிறார்? எப்போது இமைப்பொழுது நம்மை கடிந்து கொள்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நம்முடைய மீறுதல்கள் தான், நம்முடைய பாவங்கள் தான். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 59ஆம் அதிகாரத்திலே 1, 2 வார்த்தைகள், மீட்க கூடாதபடிக்கு அவருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை, ஏன் அவர் கனவு போல் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, உங்கள் அக்கிரமங்களே, உங்கள் பாவங்களே உங்களுக்கும் அவருக்கும் நடுவாக பிரிவினையை ஏற்படுத்துகிறது. ஆனால் ஒரு பாவி மனம் திரும்பும் போது, மனம் திரும்புகிறதை பார்க்கிற ஆண்டவர் உடனே சேர்த்துக் கொள்ளுகிறார். உடனே அவர் அரவணைத்துக் கொள்ளுகிறார், விட்டுவிட்டு ஏற்றுக்கொள்ளுகிறார். உதாரி மகனை எப்படி அந்த தகப்பன் ஏற்றுக்கொண்டாரோ, அதை காட்டிலும் அதிகமாக நம்மை நம்முடைய பரம தகப்பன் நாம் மனம் திரும்பி வருகிற வேளையிலே ஏற்றுக்கொள்ளுகிறவராய், சேர்த்துக் கொள்ளுகிறவராய், கைவிடாதவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, 34ஆம் சங்கீதத்திலே 10ஆம் வசனம் சொல்லுகிறது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைபடாது என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு நன்மை குறைபடாது. தம்மை தேடுகிறவர்களை அவர் கைவிடுவதே இல்லை. பிரியமானவர்களே, தேடுங்கள், தேடினால் பிழைப்பீர்கள். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 4, 6 வார்த்தைகள் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆம், அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைப்படாது. அவரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுவதே இல்லை, கைவிடுவதும் இல்லை, விலகுவதும் இல்லை. அவர் என்றைக்கும் மறவாதவராயிருக்கிறார். நினைவில் வைத்துக் கொள்ளத்தான் ஒவ்வொருவருடைய நாமத்தை அவர் உள்ளங்கையிலே பொறித்து வைத்திருக்கிறார்.
என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, கர்த்தரிடத்தில் வாருங்கள், அவரை தேடுங்கள். அவர் தேடுங்கள். எப்படி தேட வேண்டுமா? முழு இருதயத்தோடு நீங்கள் தேடுவீர்களே, ஆனால் தேடுகையில் அவரை கண்டுபிடிப்பீர்கள். எரேமியாவின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்கள் முழு இருதயத்தோடும் அவரை தேடுவீர்களே, ஆனால் தேடுகையில் அவரை கண்டடைவீர்கள். முழு இருதயத்தோடு தேடுங்கள். அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று வேதம் சொல்லுங்கள். அதிகாலை வேளை அவரை தேடுகிற வேளை என்று அறிந்து அந்த நேரத்தில் அவரை தேடுங்கள். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 6-7 வார்த்தைகள். ஒரு சமயமா இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இன்னும் தாமதம் பண்ணாதபடிக்கு, இன்னும் தாமதம் செய்யாதபடிக்கு, இதுவே கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம் என்று அறிந்து அவரை தேடுங்கள். முழு இருதயத்தோடு தேடுங்கள், தாழ்மையோடு தேடுங்கள், உபவாசத்தோடு தேடுங்கள். நிச்சயம் மீட்பை பெறுவீர்கள். நிச்சயம் நித்திய வீட்டை அடையத்தக்கதாக ஜீவ பாதையிலே உங்களை அவர் நடத்துவார். உங்களை கர்த்தரை தேடுகிற தம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நாளிலே ஆண்டவரை உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுவதில்லை சொல்லி நாங்கள் வேத்திலே அப்பா வாசிக்கிறோம். அப்பா, உம்மை தேடுகிறவர்களாக, முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிறவர்களாக, தாழ்மையோடு உம்மை தேடுகிறவர்களாக, உபவாசத்தோடு உம்மை தேடுகிறவர்களாக, அன்று ஆண்டவரே அப்பா நினிவேல் உள்ளவர்கள் தங்களை தாழ்த்தி உபவாசம் இருந்து ஜெபித்ததினாலே ஆண்டவரே நீர் அந்த பட்டணத்துக்கு எதிராக செய்வர் என்று சொன்ன அந்த காரியத்தை செய்யாமல் விட்டீர். பட்டணத்துக்காக மனஸ்தாபப்பட்டீர் ஐயா. அவர்களை நீர் கைவிடாமல் காத்தீர். ஆண்டவரே, உம்மை தேடுகிற நிமித்தமாக இன்னைக்கும் நாங்கள் உம்மை தேடுகிறோம். அப்பா, முழு இருதயத்தோடு உம்மை நாங்கள் தேடுகிறோம். அப்பா, எங்கள் மேல் மனம் இறங்குவீராக. ஒவ்வொருவரையும் ஆண்டவரை கரம்பிடித்து நடத்துவீராக. ஆண்டவரே, தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவராய் தினம் அற்புதம் செய்கிற கர்த்தர், வாழ்க்கையில் அற்புத அதிசயங்களை காணப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தர் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.